அடுத்தது நம்ம எப்போயும் பார்ட்டிஷன் பண்ணுறோம். இப்போ வந்து டைனிங் ஏரியாவும் ஹால் ஏரியாவும் ஓப்பனாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல பார்ட்டிஷன் பண்ணி ஒரு கிச்சனுக்குள்ளே டைனிங்குள்ளே என்ட்ராக்கு ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வால் பேனலிங் அப்படியே ஒரு கிரே கலரில், ஏன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும்போது அந்த கிரே கொடுக்கும்போது ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங். எப்போவுமே ஷோகேஸில் வந்து நாங்கள் ஸ்லைடிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இங்கே ரேராக தான் நம்ம திங்ஸ் வைப்போம் எடுப்போம், க்ளீன் பண்ணுறது ரேராக தான். ஸோ அதனால் வந்து ஸ்லைடிங் போட்டால் இந்த சேனலில் நம்ம க்ளீன் பண்ணணுங்க, இல்லைன்னா ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஷோகேஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறதுங்க. பாருங்கள் உள்ள அழகாக ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம கிளாஸ் செல்ஃப்னால் கிளாஸ் செல்ஃப் வைக்கலாம், இல்லை இங்கே வந்து நம்ம சீட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏன்னா இந்த ஏரியா வந்து சின்னதாக இருக்கும்போது நம்ம டார்க் கலர் கொடுக்கும்போது ரொம்ப கம்மியாக பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அதனால் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். மேலே ஸ்லைடிங் கிளாஸும் கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே பேரல் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ்டாக இருக்கும், கீழே டோர்ஸ் கொடுத்துருக்கோம்.